நம்ம சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாஸ் இருக்கிறதுனால இன்றைக்கி டின்னருமே வந்து சர்ச்சில் கொடுத்துருவாங்க. அதனால இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் சிம்பிளாக வந்து ப்ரெட்டும் ஆம்லேட்டும் கேட்டிருந்தாங்க. அதனால ப்ரெட் ஆம்லேட் போட்டு முடிச்சாச்சு. பாப்பாவுக்கு தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரெட் ஆம்லேட் கொடுக்கறதுனால அவளுமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டா. எங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ப்ரெட் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு பக்கம் வந்து டீயுமே போட்டேன். டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாண்டுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நேற்று நைட்டே வந்து பழையதுக்கு போட்டு வச்சாச்சு. அதனால நம்ம வீட்டில் வெங்காயம் பச்சை மிளகா வதக்கிற வேலை மட்டும்தான் இருந்தது. இன்றைக்கி என்னமோ தெரில, அதிசயமாக வேலையெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாண்டுட்டு லஞ்ச் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து இதை ஃபஸ்ட் டைம் நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதக்கி தர்றது, அதே மாதிரி பழையதும் கொடுக்கறது. அதனால் பாப்பாவுக்கு மட்டும் நான் இன்றைக்கி வந்து சாதம் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொடுத்தோன்னா அவள் சாப்பிட்ருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து நான் என்னப்போ செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் பார்த்துக்கிட்டே இருந்தா. அவளுக்கு வந்து போட்டு கொடுங்க நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாள். அவள் சாப்பிடுவாளோ மாட்டாளோன்னு ஒரு பக்கம் வந்து நான் வந்து சாதமே வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சமத்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ரொம்பவே பிடிக்குதுன்னு ஒரு தூக்கத்தை போட்டு ஈவினிங் சர்ச்சுக்கும் போயிட்டு வந்தாச்சு. போயிட்டு பிரிஞ்செல்லாம் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்து பாப்பா வந்து சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.